Sakiye, snegiriye, yen anbe anbe unakun niramundu. ஹே ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் கார்த்திகா. இன்னைக்கு வந்து லாஸ்ட் டே இன் கொடைக்கானல் டே 3 தான் பார்க்க போகிறோம். டுடே ஃபுல்லாக லோக்கல் ஏரியா தான் நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற வந்து லேக்கு, அப்புறம் பார்க், அதுக்கப்புறம் குணா கேவ் இதெல்லாம் வந்து சுற்றி பார்க்குறது தான் இன்றைக்கி பிளானு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு சின்ன ஃபால்ஸுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. நம்ம பெரிய பெரிய ஃபால்ஸ்லாம் பார்த்துட்டு இது பார்க்கும்போது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். பட் பெரிய ஃபால்ஸுக்குலாம் உள்ளே இறங்கி போக முடியாதவங்களுக்கு இதெல்லாம் வந்து சுற்றி பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும். இந்த பிளேஸை பார்க்கும்போது நமக்கு எப்படி தோணுதுன்னா, ஏதோ ஒரு கோவிலுக்கு போகிற மாதிரி ஃபீல் தானே ஆகுது. ஏன்னா 2 பக்கமும் கடை இருக்கும், நடுவில் நடந்து போனால் மேலே வந்து ஒரு கோபுரம் இருக்கும், கோவிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இருந்தது இந்த சூசைட் பாயிண்ட்டும். பயங்கரமான க்ரௌடாக இருந்தது. ஸோ எல்லாருமே விசிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிரில்லாம் போட்டு நல்லா சேஃபாக தான் வச்சுருந்தாங்க. இங்கே ஒரு கோல்ஃப் கிளப் இருக்குது. இது வந்து மெம்பர்ஷிப் இருந்தால் மட்டும் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அதர்வைஸ் நம்ம வெளியிலேருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம போகிற பிளேஸில் சில இடங்களில் வந்து டிக்கெட் வாங்குறாங்க. அது வந்து 20 rupees ஆர் 10 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க பர் பர்சன். ஸோ நீங்கள் கேஷாக எடுத்துகிட்டு போகிறது பெட்டர். ஏன்னா ஆன்லைன் அவ்வளோ ஒர்க் ஆகாது. இந்த இடத்துக்கு பேர் வந்து பில்லர் ராக். பட் எங்களால் அதை பார்க்கவே முடியல. எந்த பக்கம் இருக்குன்னு கூட தெரியல. நாங்கள் வந்து அந்த பக்கம் இருக்கோம்னு நினச்சிட்டு நாங்கள் இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டு இருந்தோம். பட் எங்கேயுமே அது வந்து பார்க்க முடியல. குணா கேவ் அந்த படத்துக்கு அப்புறம் பயங்கரமாக ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்லி நிறைய ரீல்ஸ்லலாம் பார்த்தேன். பட் ஸ்டில் இப்போ வரைக்கும் ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது. அவ்வளோ க்ரௌடு, அங்கே நிற்கவே முடியல. அந்த அளவுக்கு வந்து க்ரௌடாக இருந்தது. என் தங்கச்சிலாம் போயிருக்கா அந்த படத்துக்கு முன்னாடி. அப்போ ஒரு 5 பேர் 10 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேருக்கிட்ட அங்கே நின்றுட்டு இருக்காங்க. அவ்வளோ க்ரௌடாக இருந்தது. இன்னும் மே மந்த்லாம் சொல்லவே வேணாம். டிராஃபிக்கில் வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். இந்த பைன் ட்ரீ ஃபாரஸ்ட்டில் நம்ம தாராளமாக நடந்து போகலாம். ஸோ இங்கேருந்து ஒரு 10 minutes வாக் பண்ணி போனோன்னா ஒரு டெட் எண்ட் வரும். அங்கே வந்து ஒரு லேக் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம போய் அங்கே பார்க்கலாம். இன்றைக்கும் நம்ம ஒரு சூப்பரான ஸ்பாட் வந்து மிஸ் பண்ணிட்டோம். அந்த லேக் வந்து பார்க்க முடியல. அது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தனால போக முடியல. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வந்து ஹார்ஸ் ரைட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு வாக் பண்ணிவிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்திருக்கிறது வந்து மோயர் பாயிண்ட். இங்கே வந்து பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. பட் அங்கே வெளியில் இருக்க கடையில் வந்து சுட சுட எல்லாம் போட்டிருப்பாங்க. கார்ன், அதுக்கப்புறம் வந்து காளான், அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. இங்கே வந்து எப்படின்னா ஒரு 2 secondsக்கு வந்து ஒரு மிஸ்ட் மாதிரி வந்துட்டு ஃபாகியாக இருக்கும். பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு கூட தெரியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபாகியாக வந்துட்டு போகும். அந்த டைமில் நம்ம வந்து அங்கே உட்காந்து நல்லா சாப்பிட்லாம், சில் பண்ணலாம். ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும். அவ்வளோதான், மற்றபடி எதுவும் கிடையாது. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். இங்கே வந்து ஒரு ஜெயின் டெம்பிளுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இந்த டெம்பிளில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. நம்மளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம அப்படியே வந்துட வேண்டியதான். இங்கே இது வரைக்கும் நான் போனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து விசிட் பண்ணியிருந்தேன். ரொம்ப அமைதியாக ப்ளசண்ட்டாக இருந்தது அந்த பிளேஸு.
ஜெயின் டெம்பிள் முடிச்சுட்டு அப்படியே வந்தோன்னா குறிஞ்சி ஆண்டவர் கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே இருக்க ஷாப்லலாம் கொஞ்சம் ஹோம் டெக்கோர்லாம் யூனிக்காக இருந்தது. ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள். ட்ரையண்ட் பார்க் வந்துட்டோம். இங்கே வந்து ஃபுல்லாக விதவிதமாக கலராக நிறைய செடியெலாம் வச்சுருந்தாங்க. கொடைக்கானலில் நிறைய இடத்துல வந்து ஸ்டெப் பிளான்டிங் தான் பண்ணுவாங்களாம். ஏன்னா இங்கே 6 மாதம் கிளைமேட் நல்லாயிருக்கும், 6 மாதம் வந்து மழையாக இருக்குமா. ஸோ அந்த டைமில் நிறைய மழை வரும்போது இந்த மாதிரி செடியெல்லாம் வந்து வீணாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப்பாக இந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுருப்பாங்களாம். ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு தேவையான தண்ணி மட்டும்தான் இருக்கும், மற்ற தண்ணியெல்லாம் வந்து வெளியில் போயிடுமா. இந்த கண்ணாடி மாளிகையில் வந்து யூனிக் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பட் நம்ம வந்து உள்ளே வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது, வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாது. ஸோ அதனால் நாங்கள் எடுக்கலை. அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பட் எதுவுமே சேல் கிடையாது. அது ஒன்று தான் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஏதாவது சேல் பண்ணுறதா இருந்தால் நிறைய அங்கே வந்து நம்ம செடியெலாம் வாங்கிட்டு வரலாம். ஏன்னா புதுசாக இருந்தது. சேர்ந்தும் கண்ணில் மின்னும் எல்லாம் சேர்ந்தும் கண்ணில் மின்னும் ஈவினிங் 4 o'clock போல் நாங்கள் போட்டிங் வந்துட்டோம். இது வந்து ஃபர்ஸ்ட் டே நம்ம பார்த்த லேக் தான். அங்கேருந்து நான் காமிச்சிருப்பேன். ஸோ அந்த லேக்கு தான் இப்போ நம்ம போட்டிங் வந்திருக்கோம். ஒரு போட்டில் மேக்ஸிமம் 6 பேர் வரைக்கும் போகலாம். ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி வந்து 4 பேர் இருந்தாங்க. ஸோ நாங்கள் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இதுக்கு பேக்கேஜ் பார்த்திங்கன்னா 450 வரும். அந்திவானம் அரைக்கும் மஞ்சள், அக்னி கொழுந்தில் பூத்த மஞ்சள், தங்கத்தோடு ஜனித்த மஞ்சள், கொன்றை பூவில் குளித்த மஞ்சள், மஞ்சள் மஞ்சள் மஞ்சள், மாலை நிலவின் மரகத மஞ்சள், எல்லாம் தங்கும் உந்தன் நெஞ்சில். சாகியே இதுதான் நம்மளோட லாஸ்ட் ஸ்பாட், கோக்கஸ் வாக். இது வந்து ஜஸ்ட் நடந்து போகிற மாதிரி இருக்கும். 2 வே இருக்கும். இதுக்கு நம்ம எது வேணால் என்ட்ரி பண்ணி எக்ஸிட் ஆகிக்கலாம். இல்லை 2 வேலையும் கூட நீங்கள் டிக்கெட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி தான் ரைட் சைட் ஃபுல் வியூ இருக்கும். நம்ம வந்து நடந்து போயிட்டே இருக்கலாம். அங்கங்கே வந்து சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து பார்த்தா சிட்டிலாம் தெரியும். மேபி ஈவினிங் டைமில் வந்து லைட்ஸ்லாம் போட்டு அந்த மாதிரி டைமில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸ்லாம் இருந்தது. இதுதான் அந்த இன்னொரு வே நான் சொன்னது. இது வழியாக எக்ஸிட் ஆகிக்கலாம். திரும்பவும் நீங்கள் வந்து வந்த வழியாகவே எக்ஸிட் ஆகி போய்க்கலாம். அதுக்கப்புறம் எங்களோட டிரைவர் இங்கே தான் இருந்தாங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு நாங்கள் ஹோட்டல் போயிட்டோம். இங்கே வந்து பார்த்தா ஒரு மூவி ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து போயிட்டோம். அப்புறம் வந்து ஷாப்பிங் பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு நினச்சேன். இங்கே வந்து எல்லா இடத்துலையுமே ஒரே ப்ரைஸ்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து அந்த சூசைட் பாயிண்ட்டு, அப்புறம் வந்து அந்த குணா கேவ், அந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸான பிளேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாக விற்கிறாங்க. இதுவே நீங்கள் வந்து ஒரு ஃபால்ஸ் கிட்ட, நான் வந்து ஒரு குட்டி ஃபால்ஸ் காமிச்சிருப்பேன்ல ஃபஸ்ட் எடுத்தோடனே, அந்த மாதிரி பிளேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி ப்ரைஸ், அதாவது அஃபோர்டபுளாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது.
ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ரொம்ப க்ரௌடான பிளேஸ்லலாம் வந்து ஷாப்பிங் பண்ணாதீங்க. இந்த மாதிரி க்ரௌடு கம்மியாக நிறைய டூரிஸ்ட்டு வராத பிளேஸில் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட்டாக கிடைக்கும், நல்லாயிருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், ட்ரிப்போட எண்டுக்கு வந்துட்டோம். வெக்கேஷன் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு போகணுன்னு நினச்சாலே அழுகழுகையாக வருது. பட் வேறு வழியே கிடையாது, பேக் டு ரொட்டீன் நம்ம போய் தான் ஆகணும். இதுக்கப்புறமும் நிறைய ட்ரிப்லாம் போகணும். முக்கியமாக இன்டர்நேஷ்னல் ட்ரிப்லாம் வந்து நிறைய இனிஷியேட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுக்கு வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் எல்லாத்தையும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அபவுட் கொடைக்கானல். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.